அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு, ரெண்டாவது துலாமுக்கு தான். ப்ராப்பரான ஒரு காலகட்டம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும். இந்த தொழில் ஸ்தானத்தை வந்து உட்கார்ந்துட்டு இருக்க குரு ஏதோ ஒரு விதத்துல தொழில கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவான். அது 10 பைசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா இருக்கலாம். குடும்பத்துல ஒரு தனப்பிராப்தி அப்படின்றது சாலிடா வரும். நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்களோட சொல்வாக்கு அதிகமாகும், உங்களோட செல்வாக்கு அதிகமாகும். இதெல்லாம் குருனோட உச்ச பார்வை 2ஆம் பாவத்தை பாக்குறதுனால. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்றாரு. துளாராசி அன்பர்கள், நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும், இது வரைக்கும் எங்களுக்கு வேலையே கிடைக்குங்க, நாங்க போய் எங்க தொழில் செய்யறது, நல்ல அருமையான வேலை கிடைக்குங்க, தேடணும். புரியுதுங்களா? வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வேலை கிடைக்கும்னு உட்கார்ந்துன்னா கிடைக்காது. அது ஒரு 20 இடத்துல ரெஸ்யூம் கொடுங்க, 100 இடத்துல ரெஸ்யூம் கொடுங்க, 20 இடத்துல வேலைக்கு வருது. 20 இடையும் வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இருக்குங்க. அவன் 40,000 ரூபாய் தான் அதாவது இன்கம் கொடுக்கணும்னு சொல்றான், அவ்வளவுதான் உனக்கு சேலரி அப்படின்னு சொல்றான். அப்ப நான் எங்க போவேன்? நான் போக மாட்டேன். இது செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பொதுவா வந்து பாருங்க, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒண்ணுமே இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒரு வேலை கிடைக்குதா போகணும். புரியுதுங்களா? நம்ம செய்யற ஒரு வேலை, நம்மளோட வந்து ஒரு உத்வேகம், நம்மளோட சின்சியாரிட்டி, இதெல்லாம் பார்த்து அங்கேயும் உங்களுக்கு ஹையர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு வந்தாதான் போவேன் அப்படின்றது தப்பு. நான் சாப்பிட்டா வடபாயசத்தோட தான் சாப்பிடுவேன், கூழ் எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு பசியோடவே நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இலவு காத்த கிளி மாதிரி ஆயிடும் நம்ம வாழ்க்கை. அப்ப எது கிடைக்குதோ அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதை புதுசா வந்து பாத்தீங்கன்னா இளம் துளாராசி அன்பர்களுக்கு இப்பதான் புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த பாலிசி நீங்க கையில வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பியாண்ட் தட் ஆல்ரெடி நாங்க வந்து பாருங்க ஒரு இடத்துல வேலை செய்யறோம், எங்களுக்கு பெருசா இம்ப்ரூவ்மெண்டே இல்லைங்க, பெருசா ப்ரொமோஷன் இல்ல, இன்க்ரிமெண்ட் இல்ல, ஒரு சம்பளத்துல உயர்வு இல்ல. நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. உங்களுக்கு அதுல எலிஜிபிலிட்டி இருக்கு, அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் எல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் சுயதொழில் வச்சு செய்யறேங்க. அந்த சுயதொழில் வந்து பாத்தீங்கன்னா ஆம வேகத்துல ஓடிட்டு இருக்குங்க. இப்ப பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சிறுத்த வேகத்துல ஓடுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க. ஓரளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ உங்களோட டெஸ்டினி நீங்க அடைஞ்சிடுவீங்க. ஏன் அப்படின்னா, அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு, ரெண்டாவது துலாமுக்கு தான். ப்ராப்பரான ஒரு காலகட்டம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும். பேசிட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதண்டாவாதம் பேசிட்டே இருந்தா நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸை இழந்துருவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப இந்த தொழில் ஸ்தானத்தை வந்து உட்கார்ந்துட்டு இருக்க குரு ஏதோ ஒரு விதத்துல தொழில கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவான். அது 10 பைசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா இருக்கலாம், இல்ல 10 கோடி ரூபாய் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா இருக்கலாம். ஆக மொத்தம் உங்க தொழில ஒரு முன்னேற்றம், மேன்மை, வளர்ச்சி அப்படின்றது வருங்க. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல உங்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 3 and 6, அதாவது இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து 10ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். அதுக்கும் மேல அவனோட பார்வை அப்படின்றதுக்கு பாத்தீங்களா, குரு அமர்ற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலன் அதிகம். அது நிறைய இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி சொல்லி உங்களுக்கு மனசுல பதிஞ்சுட்டு இருக்கும். பியாண்ட் தட் அவர் இப்போ உச்ச பார்வை பாக்குறாரு, அப்ப பலன் பன்மடங்கு அப்படின்னு சொல்லலாம். மொதல் விஷயம் 2ஆம் பாவத்தை பாக்குறாரு. 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல குருனோட உச்ச பார்வை. ஏதோ ஒரு விதத்துல எனக்கு காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்குங்க. எனக்கு வந்து பாருங்க கோடி கோடியா வருதா. இப்ப இந்த ஒரு படம் இருக்குமே, கேஜிஎஃப் படத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாரா வந்து தங்க வருமே, அந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எல்லாம் வராது. ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு இன்கம் அப்படின்றது வரும். நான் என்ன தொழில் செய்யறேன் அதை பொறுத்து எனக்கு பெருசா வந்து கையை கடிக்கல, இன்கம் வந்துட்டே இருக்கு. நான் வந்து பெரிய லெவல்ல தொழில் செய்யறேன், நல்ல இன்கமே வரும். சின்ன லெவல்ல கூட தொழில் செய்யறேன், நான் கடிகாரத்தை பார்க்காம தொழில் செய்யறேன். அப்ப நான் விலை பார்க்காம பில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்கா இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் சரி. நான் உழைக்கும் போது யோசிச்சு டைம் பார்த்து உழைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போது பொருள் எடுக்கிறேன் அப்படின்னா விலையை பார்த்து தான் எடுக்க முடியும். நான் கடிகாரத்துல முள்ள பார்க்காம வேலை செஞ்சுட்டே இருக்கேன். 24 hours 365 days எனக்கு உழைக்கிறது ரொம்ப அசதியாகி தான் நான் தூங்குவேன். அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட் போனாலும் நான் வந்து எதனுடைய ரேட்டையும் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு பிடிக்கிறத நான் எடுத்து போட்டு பில்ல பே பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். இதுதான் விஷயம், இதுதான் சீக்ரசி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது வந்து பாருங்க, குடும்பத்துல ஒரு தனப்பிராப்தி அப்படின்றது சாலிடா வரும். நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்களோட சொல்வாக்கு அதிகமாகும், உங்களோட செல்வாக்கு அதிகமாகும். இதெல்லாம் குருனோட உச்ச பார்வை 2ஆம் பாவத்தை பாக்குறதுனால. அதுக்கப்புறம் 4ஆம் பாவத்தை அவர் பாக்குறாரு, சுகஸ்தானத்தை பாக்குறாரு. என்னோட கம்ஃபர்ட் அதிகரிச்சிருச்சுங்க ஏதோ ஒரு விதத்துல.
அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து பாருங்க முதல்ல வந்து ஒரு ஊறுகாய் வியாபாரம் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடையா போயிட்டு நான் ஆர்டர் எடுத்தேன். காலைல போய் ஆர்டர் எடுப்பேன், நிப்பேன், ஆர்டர் எடுப்பேன், திருப்பி சாயங்காலம் போயிட்டு சப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் இருந்தேன். என்னோட டெவலப்மெண்ட் வந்து அதிகமாச்சு. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். என்னோட உழைப்பு மேலோங்குனதுனால என்னோட தொழிலும் மேலோங்க ஆரம்பிச்சிச்சு. நான் 2 ஆளை போட்டேன். 2 ஆள் போய் ஆர்டர் எடுத்துட்டு வராங்க. நான் உள்ள கம்ஃபர்ட்டா ஃபேன் காத்துல உட்காந்துட்டே நான் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊறுகாயை நான் வந்து வியாபாரம் பண்றேன். வியாபாரம் முன்ன இருந்ததை விட ரொம்ப அதிகமாகுது. நான் அலைஞ்சேன், இப்ப நான் அலையில, ஆனா வியாபாரம் அதிகமாகுது. இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட். அதே மாதிரி எங்க அம்மா என்னோட ஒரு பிசினஸ்க்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க. ஆளுங்களை மெயின்டைன் பண்றது, ஆளுங்களை பாக்குறது, ஆளுங்களுக்கு வேலை சொல்றது. எப்பயுமே சுடர் விட்டு எரியும் விளக்காயினும் தூண்டுகோல் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நல்ல உழைப்பாளியா இருந்தாலும் ஒரு ஆள் வேலை வாங்கணும். அப்பதான் அவங்க ப்ராப்பரா உழைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு வேலையை எங்க அம்மா செய்யறாங்க. எங்க அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு. எங்க அம்மா இப்ப நல்லா இருக்காங்க. எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அமையுங்க. அதுக்கு மேல ருணரோக சத்ருஸ்தானத்துல குருனோட பார்வை, கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விமோச்சனம், எதிராளிகள்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப். எதிரிகள் பெருசா எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இப்படி நிறைய விஷயம் வரும். துலாம பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வெட்டு 1 துண்டு 2 டைரக்டா பேசுவாங்க. எனக்கு ஒண்ணு பிடிக்கலையா, எனக்கு ஒண்ணு பிடிக்கல, உன்னை பார்த்தாலே எனக்கு பத்தி எரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் டைரக்டா பேசக்கூடியவங்க. அப்ப எதிரிகள் அப்படின்றது ஆப்வியஸ்லி இருக்கதான் செய்வாங்க. அதுக்கும் மேல இவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன். அதாவது பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற ஒத்த வார்த்தை எந்த ராசிக்கு பொருந்தும்? 12 ராசி இல்லைன்னா துலாத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான பர்ஃபெக்ஷனிஸ்ட். எந்த வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்டா செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ், அதீத திறமைசாலிகள். இருந்தாலும் பேசக்கூடிய திறமை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. சனி உச்சமடையக்கூடிய ராசி. பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஏன்டா அப்ப இவங்க கிட்ட வாயை கொடுத்தோம், நம்ம பாட்டும் சிவனேன்னு போயிருக்கலாமே, அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். அட்டமெண்டா பேசுவாங்க. அதனாலதான் நிறைய துளாராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களா இருப்பாங்க, நீதி அரசர்களா இருப்பாங்க. பேசக்கூடிய தொழில பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் இந்த அதிசார குரு பயிற்சியை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க, இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துல இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்க ஜாதகத்தை இது வரைக்கும் நாங்க முழுசும் ப்ரெடிக்ட் பண்ணதே இல்லைங்க, அனலைஸ் பண்ணதே இல்லை. நான் அனலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இந்த காலகட்டத்துல பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. அப்ப நாங்க எங்களோட சுய ஜாதகத்துல இப்ப நான் வேலை மாத்தணும்னு நினைக்கிறேன், வேலை மாத்தலாமா வேண்டாமா, திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா வேண்டாமா, நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டலாமா வேண்டாமா, இப்படி கடன் வாங்கலாம்னு நினைக்கிறேன், கடன் வாங்கலாமா வேண்டாமா, ஒரு ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். செய்யலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்க மாட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. போய் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.